இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஞானத்தை தேடுவோம். ஞானத்தை எங்கே தேடுவது? அது தொலைந்த பொருளா அல்லது நமக்குள்ளே இருப்பதா? இப்படி 1000 கேள்விகள் விண்ணிலிருந்து மண்ணுக்கு பட்டு நீர்க்குமிழி போல நம்முடைய உள்ளத்தில் பல்வேறு அலைகளை ஏற்படுத்துகின்றது இந்த வார்த்தைகள். அண்மையில் ஒரு நண்பர் வீட்டுக்கு சென்றிருந்தேன். அவர் தன்னுடைய மேசை, நாற்காலி, வாகனத்தினுடைய அந்த டேஷ்போர்ட், தன்னுடைய கைப்பை என்று எல்லாவற்றையும் தேடிக்கொண்டிருந்தார். மனைவி பக்கத்திலிருந்து கூக்குரலிட்டு, என்ன தேடுகின்றீர்கள்? சொன்னால் நானும் சேர்ந்து தேடுவேனே, உனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது, சும்மா இரு. இது அவருடைய வார்த்தை. இன்னும் சில பேர் காலையில் நம்ம குளிச்சுட்டு உடை போட்டுவதற்காக பீரோவை திறக்கிறோமே, அந்த பீரோவில் ஒரு 10க்கு மேற்பட்ட சட்டை இருந்துட்டுன்னா எதை போடுறது, எதை எடுக்கிறது, எதை வைக்கிறது, எதை இன்றைக்கி மேட்சிங்காக இருக்குன்னு சட்டை தேடுகின்றோம். எனக்கு தெரிந்து கடவுளை கூட பீரோவில் வைத்திருக்கக்கூடிய சட்டையைப் போல, வீட்டில் தொலைத்த பொருளைப் போல நாம் அங்கும் இங்கும் தேடுகின்றோம். நம்முடைய அகத்திற்குள் தான் ஆண்டவன் இருக்கின்றான். அங்கிங்கனாதபடி எங்கும் ஆனந்த பூர்த்தியாய் இருக்கக்கூடிய ஆண்டவனை அகத்திற்குள் கொண்டு வருவதற்குத்தான் ஞான தேடல் என்று பெயர். அந்த ஞானம் இருந்தால்தான் தேடுதல் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மண்ணுலகில் எழுமின் விழுமின் என்று தன்னுடைய பேச்சால், எழுத்தால், ஆற்றலால் உலகத்தின் பார்வையை தன் பக்கம் கொண்டு வந்து ஒரு 35 ஆண்டு தன்னுடைய வாழ்க்கையில் இந்திய தேசத்தை இறையாண்மை மிக்க தேசமாக, வல்லரசு மிக்க நாடாக உருவாகுவதற்கான வித்தை விதைத்த ஞான மலர்களில் ஒருவர் சுவாமி விவேகானந்தர். ஆரம்பத்தில் தன்னுடைய ஞான தேடல்களில் அவர் எழுதுகின்றார், ராமகிருஷ்ணரை கூட நான் ஒரு முதிய வயோதிக சிந்தனை கொண்ட ஒரு மனிதர், பழைய பஞ்சாங்கத்தை கட்டிக்கொண்டு அழுபவர் என்றுதான் நான் கொஞ்சம் ஏளன பார்வை பார்த்தேன். ஆனால் அதன் பிறகு அங்குல அங்கலமாக அகல நீல அவரை பற்றியே ஆராய்ந்து சிந்தித்த பிறகுதான் என் மனதிற்குள் ஒரு ஞான தேடலை பகவான் ராமகிருஷ்ணர் எனக்கு உருவாக்கி தந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஏதோ எனக்கு மட்டும் மாற்றங்களை தரவில்லை. இந்த மண்ணுலகில் நான் அவருக்கு தெரியாமலேயே பல செய்கைகளை உற்றிருந்து ஓரமாக பார்த்திருக்கின்றேன். பணத்தை கையில் தொட்டால் உடம்பு சுடுகிறது, எரிகிறது என்று பகவான் சொல்லுவார். ஆனால் பகவானின் இந்த கூற்று உண்மையா நாடகமா என்பதை சோதிக்க அவருடைய நாற்காலியின் கீழ்ப்பகுதியிலே வெள்ளி நாணயங்களை கொட்டி ஒரு துண்டை நான் மறைத்து வைத்தபோது அமர்ந்த அடுத்த கனப்பொழுது, அவர் எழுதுகிறார், அடுத்த கனப்பொழுது என் உடம்பு நெருப்பு பந்தலில் அமர்ந்திருக்கிறது, என்னால் முடியாது. எந்த பொருளை வேண்டாம் என்று ஒதுக்கினாரோ அதன் மீது அமர்ந்த போதும் அதை உணர்ந்து எரிந்தது என்று சொன்னால் இவர்தான் உண்மையான ஞான தேடல். ஞானம் பற்றி சொல்வதற்கு ஒரு ஞானம் வேண்டுமாம். ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி தன்னுடைய பேரப்பிள்ளையை ஒரு ஞானியிடம் அழைத்து வருகின்றார். ஐயா, இவன் எவ்வளவு சொன்னாலும் இனிப்பை நிறுத்தாமல் உண்கின்றான், இவன் இனிப்பை நிறுத்துவதற்கு ஒரு வழிகாட்டுங்கள். ஞானி சிரித்து கொண்டே சொன்னார், இன்றிலிருந்து 7 நாட்கள் கழித்து வா, அது குறித்து யோசிப்போம் என்றார். 8வது நாள் புலர்காலை பொழுது வந்தார்கள். மீண்டும் அந்த குழந்தையை பார்த்து ஞானி சொன்னார், இனி இனிப்புகள் சாப்பிட்டால் உடம்புக்கு ஆபத்து, நிறுத்திவிடு என்றவுடன் அடைத்து வந்த மூதாட்டி வெக்கத்தால் தலைகுனிந்து ஞானியிடம் கேட்டால், இதை 7 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, இவ்வளோ அலைய விட்டுட்டு 8வது நாள் காலையில் ஏன் சொல்கிறீங்கன்னு. அம்மா, அப்பொழுது நானும் இனிப்பை உண்டவன்தான், அதை நிறுத்திய பிறகுதான் அது சரியா தப்பா என்கின்ற எண்ணம் எனக்குள் வந்து ஞானம் வரும். நான் பிறருக்கு ஞானத்தை புகட்டுவதற்கு நான் முதலில் பக்குவப்பட வேண்டும் என்று இயற்கையை, இயல்பை ஒரு ஞானி ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதையும் விட ஒரு சிறப்பு, பகவான் எழுதுகின்றார், நாம் இறுதி வரை முயற்சிப்பதில்லை, போராடுவதில்லை. எப்படி என்று கேட்டால், என்னுடைய ஆசிரமத்தில் நான் என்னுடைய பக்தர்களுக்கு கொடுக்க வைத்திருந்த இனிப்பு தட்டை சுற்றி எறும்புகள் வந்தபோது சீடர்கள் பதறிப்போனார்கள். சுற்றி சர்க்கரையால் கோலமிடுங்கள் என்றேன். ஏன் என்று கேட்டபோது வந்த எறும்புகள் தன்னுடைய நுனி நாக்கால் சர்க்கரை கோலத்தில் நாக்குப்பட்டவுடன்
இனிப்பு இன்பம் பட்டு ஞானத்தை தொடாமலே திரும்பிவிட்டது. அற்ப சந்தோஷத்தை பெற்று மானுடனும் இடையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தால் அற்பமடைந்து வெளியில் வந்து விடுகின்றான். அவன் ஞானத்தை அடைய வேண்டுமென்றால் இறுதி வரை தியானத்தை செய்ய வேண்டும். அதுவே ஆனந்த திறவுகோல் என்றார். இப்படி புதிய செய்திகளை புதிய கோணத்தில் மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி.